ஹாய் கைஸ், கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சஞ்சய் விலாக்ஸ் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி கொத்து பரோட்டா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளி எடுத்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளியை அழகாக சைஸாக கட் பண்ணுங்கள், குட்டி குட்டியாக. நம்ம சமைக்கிறதை பொறுத்து நம்ம உள்ளியை கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு உள்ளியை கட் பண்ணியாச்சு. எங்கள் அக்காளுக்கு ஒன்றும் சமைக்க தெரியாது, ஆனால் சும்மா உள்ளியை கேட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை கண்டுக்கிடாதீங்க. நம்ம இப்போ உள்ளியெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. உள்ளியை கட் பண்ணி முடிக்க போகிறோம். அடுத்தது புரோட்டா எடுத்தாச்சு. புரோட்டா நேற்று வாங்கினது ஃப்ரிட்ஜில் வச்சு நான் சூடாக்கிட்டு இருக்கேன். நான்லாம் புரோட்டாவை கையாலே மாற்றுவோம். சட்டாப்பெல்லாம் வேஸ்ட்டு கைஸ். இனிமேல் புரோட்டாவை நல்லா மெலிசாக பிச்சு போடுங்க, குட்டி குட்டியாக. இனிமேல் அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, கடாயை வச்சாச்சு, நல்ல எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டு இனிமேல் உள்ளி போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் கரம் மசாலா போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் சிக்கன் பொடி, அதுக்கப்புறம் பெப்பர் உங்கள் இஷ்டப்படி போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதை வதக்கினா அப்புறம் நம்ம முட்டை போட்டு விரச ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வறுவல் மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா பண்ணணும். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையை உடச்சி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுவிடுங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப. அப்புறம் நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி ஒழுங்காக விரசுங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்டியில் ஒட்டாமல் விரசிடுங்க. அப்புறம் புரோட்டாவை சின்ன சின்னதாக பிச்சு போட்டதை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு, பின்னாடி ஒரு பெரட்டு, கிருட்டு. அப்புறம் நம்ம இதான் கைஸ் மிஸ்டர் ஹேண்ட்ஸமோட ரெசிபி. நல்லா கிண்டியாச்சு. அப்புறம் சால்னா பிச்சு ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சால்னா ஊற்றினேன், 10 இருந்தாலும் கூட ஒரு சால்னா பிச்சு ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விரசி கொஞ்சம் நேரம் வேக விட்டு கிண்டி பார்த்தா அழகாக இருக்குது. நம்ம வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீட்டுக்கு தெரியாமல் ஒரு வாழை இலையை கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை கழுவி இதெல்லாம் போட்டு சாப்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஐடியை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் மிஸ்டர் ஹேண்ட்ஸம். இப்போது வாழை இலையில் தட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் அக்கா எல்லாம் கூடுவோம் டேஸ்ட்டு பார்க்கறதுக்கு. இப்போ சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது அக்கா ஃபாலோவில் போய் எடுத்து சாப்பிட்டுட்டா ஃப்ரெண்ட்ஸ். மூத்தாக்கா சாடாமலே ரியாக்ஷன் கொடுக்கா. சாப்பிட்டு பார்த்தேன், ஏங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, நம்ம சமைச்சதா. இனிமேல் நாங்கள் தனியாக சாப்பிட்றது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா ப்ளூப்பர் வீடியோக்கு எடுத்த வீடியோ தெரியாமல் வீடியோவில் ஆட் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அதான் வாய்ஸ் கொடுக்க வேண்டிய ஆகிட்டு. சாப்பிட்டு பார்த்தேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்து. இனிமேல் அடுத்து என்ன டாஸ்க் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி